கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் எனக்கு பராமரிப்பு ரொம்ப தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று எனக்கும் விஜய்க்கு ஒரு டென், எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃபரன்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இது கம்பேர் பண்ணிட்டு அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்ன போது கம்பேர் பண்ணிட்டு அவருக்கு நல்லது. சின்ன வயசுல அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரு சிஎம் ஆனதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்? அது இருந்தோட சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய சென்டர், இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கு. எனக்கு அது பொறாம இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடையா அப்ரிசியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இன்னும் டெஃபினட்டா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்திச்சு மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். ஓகே சார், திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடி முதலமைச்சர் முயற்சிகள் நீங்கள் எதுவும் செய்வீங்களா? சொல்லியாச்சு. உங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆகிக்கலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு வருத்தப்பட்டாங்க. சில பேர் சொல்றாங்க. நான் ஏன் அரசியலுக்கு வரல சொல்லி ஒரு 3 பேஜுக்கு கம்ப்ளீட்டா அறிக்கை எதுக்கு என்ன ஆச்சு சொல்லி கிளியரா நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்றாங்க. சொன்னா அது ஆத்துக்கு இருக்கும், இல்ல சொல்ல வரல. அது தெரிஞ்ச பிறகு ஏன் வரல சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்னும் சொல்ல தெரியல. இனிமே உங்க ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி இருக்கும்? நான் முதல்லயே சொல்லியாச்சு. அவங்களுடைய எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த விஷயம் பண்றீங்களோ அது தாராளம் நீங்க போங்க அப்படின்னு முதல்லயே நான் சொல்லியாச்சு. எத்தனை மாத்தி நான் சொல்றேன், நீங்க சொல்றேன். ஆக்ட் பண்றாங்களே சொன்னா அரசியல் வேற, ஆக்ஷன் வேறு. ஆக்டிங் சொன்னா எழுத்து எப்போ இதாவது ஆக்ட் பண்ணலாம், வரலாம். அப்படியே அதை பாதித்துக்காக ஒரு பண்டிதர் பாதிப்பாங்க. அரசியல் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கோடி மக்கள் அவ்வளவு ஈஸி இல்லை. நேற்று கமல் சார் சந்திச்சு 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பத்தி. நீங்க சிஎம் சந்திச்சு திரையுலகம் பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இல்லைங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து நடிகர் சினிமா போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போறாங்க, கமிட்டி போயாச்சு. மறுபடியும் சினிமா சம்பிரதாயமாக போய் பார்க்கறது பிடிக்காது. விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? எதிர்பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டிஃபரெண்டாக பூச்சிருவாங்க நம்பிக்கை இருக்கு. பட் மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அப்படி விட்டு 2 வருஷம் விட்டு இன்னொன்று அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையை தெரிஞ்சுக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணா கூட அது ஸ்ட்ரைட்டா விஜய் தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவன் மனசில் வச்சு.